எல்லாருக்கும் முதல்ல தைப்பூச நல்வாழ்த்துக்கள். தைப்பூசத்துக்கு இங்க எல்லா கிட்டத்தட்ட காவடிகள் பாத்தீங்கன்னா 150 காவடிகளுக்கு மேல இருக்கும். அதுல பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு எல்லப்பாளையத்து காவடி சாப்பாடுங்கிறது 400 வருஷமா இங்க நடந்துகிட்டே வந்துட்டு இருக்குது. இந்த காவடியில நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வீட்டுல எல்லாமே நிறைவா இருக்கும், குறை எதுவும் இருக்காது அப்படிங்கறது மக்களுடைய ஐதீகம். அது இப்ப வரைக்கும் கண்கூடு பாத்துக்கிட்டு இருக்கிறோம். சுத்து வட்டார எல்லாருமே இங்க அன்னதானம் சாப்பிடறதுக்காகவே வருவாங்க. நைட்டே தங்கி இருந்து வெடி எங்க காத்திருந்து லைன்ல உள்ள போய் சாப்பிட்டாப்பல இந்த மாதிரி பந்தல்ல எதுவும் கிடையாது. கொஞ்சம் மீதி இருக்கிற சாப்பாடு கூட விடாம எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மன திருப்தி. எல்லப்பாளையத்து காவடி நான் சிறுசுல இருந்து போய்கிட்டே இருக்கேன். பள்ளி சாப்பாட்டு மாதிரி சுடு சாப்பாட்டு மாதிரி போனா பூசை வேண்டி சாப்பாடு கையில் போடுவாங்க. அதுக்கு முன்னே பண்ண மாட்டாங்க. வருஷம் நடக்குது. கீழே கிடந்த சாப்பாடு எல்லாம் கூட அன்னைக்கு எடுத்து சாப்பிட்டு நிறைய பேர் உண்டு. தைப்பூசம் அப்படிங்கிறது வள்ளலார் ஜோதியான தினம் அப்படிங்கிறனால எல்லாரும் பாத்தீங்கன்னா என்னைக்கும் பசி இருக்கக்கூடாது அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா இந்த அன்னதானத்தை அதனுடைய அடிப்படையிலிருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.